வெல்கம் டு தமிழ் சென்னிவுட். மாமனிதன் திரைப்படத்தோட ரிலீஸ் அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. மாமனிதன் எப்போ ரிலீஸ் ஆகும், ஓடிடியா டேத்தரா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு மாமனிதன் படக்குழுலேருந்து ஒரு 4-5 ஸ்டில்லாம் வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படம் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் இந்த திரைப்படம் சீனு ராமசாமி அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி, காயத்ரி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை யுவன் சங்கர் ராஜா தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா வந்து இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அதே போல் ரொம்ப வருஷமாக கிடப்பில் இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு செல்வராகவன் தான் இயக்கியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவியாக வந்து வெளியாக போகுது. செல்வராகவன் படம் அதுவும் ஹாரர் மூவினா வேற லெவலில் இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. ட்ரெய்லர் பாடலாம் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து பணப்பிரச்சனையால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அப்போது முன்னணி ஓடிடி நிறுவனம் இந்த திரைப்படத்தை பார்த்து நல்லா இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து அவங்க வாங்கிக்கிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா கூடிய சீக்கிரமாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து யுவன் அவர்கள் தான் வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் எஸ்ஜே சூர்யா மற்றும் எஜே சூர்யாவுக்கு இணையாக ரெஜினா நடிச்சிருக்காங்க. ஸோ செல்வராகவன் திரைப்படம் தற்போது புதுப்பேட்டை மற்றும் 1001 வந்து ரிலீஸ் ஆயிருக்கனால அவர் மீது பல ரசிகர்கள் தற்போது ஃபேன்ஸாக ஆகிட்டாங்க. ஸோ இதனால இந்த படத்துக்கும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் நேரடியாக எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. KGF 2 திரைப்படத்துடைய டீசர் நாளைக்கு 10-18 மணிக்கு வந்து காலையில் ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு யாஸ் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ இதனால இந்த படத்துடைய டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தற்போதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உலக KGF ரசிகர்கள் அனைவரும் இந்த டீசருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டீசர் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்த டீசரில் என்னென்ன டைலாக்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈஸ்வரன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு 5:04 ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க மாலை. ஸோ இந்த திரைப்படம் வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வருகின்ற ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தற்போது ஈஸ்வரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா தற்போது தேட்டரில் 100-50% ஆக்குபென்சி பழைய மாதிரி வந்து ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து பல தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஈஸ்வரன் திரைப்படம் 50% ஆக்குபென்சி இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து வசூலில் இது வந்து குறைஞ்ச வசூல் படைத்தாலும் கண்டிப்பாக எங்களுக்கு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் மாஸ்டர் திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மாஸ்டர் திரைப்படம் ஈஸ்வரன் திரைப்படத்தை விட கடந்த ஒரு வருஷமாக வந்து ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ இதனால தேட்டர் உரிமையாளர் சங்கம் தலைவர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ 50% ஆக்குபென்சி அப்படின்னு விதியை மாற்றினா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மாச திரைப்படத்தை தான் வந்து திரையிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால இதற்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன அறிவிக்க போகிறாங்க, 100-50 ஆக்க போகிறாங்களா இல்லை 100-80 ஆக்க போகிறாங்களா? ஸோ வருகின்ற பொங்கலுக்கு மாஸ்டர் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஈஸ்வரன் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு புறம் இருக்க மாஸ்டர் திரைப்படத்துடைய அடுத்த ப்ரமோ வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த ப்ரமோவில் காலேஜில் வந்து 40-50 ரவுடியாளர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விஜய்கிட்ட சொல்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் கோவத்தில் வந்து அந்த நபர்கள்லாம் அடிக்க போய் சண்டை போடுறாரு. அதில் பசங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் இன்னொரு தடவை ஆச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் வசனமும் வந்து இருக்குது. ஸோ இதனால இந்த திரைப்படத்தில் அரசியலும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ மாஸ்டர் திரைப்படத்துடைய நியூஸ் ட்ரெய்லராக ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ குறித்து உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.